ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் இருக்குங்க. காளான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன், மல்லிச்செடி, புதினா, அப்புறம் சீரக சம்பா அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க. பிரியாணிக்கு தேவையான மசாலாவும் வறுத்து அரைச்சி வச்சிருக்கேங்க. இந்த மசாலாவில் வேற ஒன்றும் இல்லைங்க. பிரியாணியோட ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஒரு வடச்சட்டியில போட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி மிளகு சீரகம் மட்டும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கரை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ பிரியாணி ஜாமான் எல்லாத்தையும் போட்டுடலாங்க. பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு சேர்த்துருக்கேன். சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. அது பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் ஒரு 2 சின்ன வெங்காயமாக தான் எடுத்துக்கிட்டேன், பல்லாரி வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துட்டேங்க. சீக்கிரமா வதங்கிடும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கின உடனே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ மல்லிச்செடி, புதினா சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து வதக்கிட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தேங்க. கட்டியான தயிர் சேர்த்தேன். அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இப்படி வறுத்து அரைச்சி போடும்போது ரொம்ப வாசமா சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமா. நம்ம வத்தலும் சேர்த்து வறுத்து அரைக்கலாம். நான் அரைக்கல இன்னைக்கு, அதனால மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ காளான் சேர்த்து காளான் நல்லா தண்ணி விடுற அளவுக்கு வதங்கிடுச்சிங்க. இப்போ அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு அரிசி எடுத்தேங்க. 1.25 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றின உடனே கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அரிசியை போட்டேங்க. இப்போ ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டேன். கொஞ்சமாக தாங்க, 4-5 சொட்டு தான் விட்டேன். அப்புறம் மல்லிச்செடி, புதினா மேலே தூவி விட்டு குக்கரை மூடிடலாம். நான் சிம்மிலேயே வச்சு 2 விசில் விட்டேங்க. அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. பொழுன்னு நல்லா வந்திருந்தது, பிடிக்காம ரொம்ப டேஸ்டாகவும் இருந்ததுங்க. மட்டன் பிரியாணி மாதிரியே இருந்தது டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.